நான் காரடை நோம்பு ஈவினிங் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் ஆனால் மார்னிங் வந்து வீட்லேயே வந்து என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஈவினிங் என்ன பண்ணணும் சார்? எங்கே போகணும்? இல்லாத அந்த பழக்கம் இல்லாதவங்களுக்கு, அந்த வழக்கம் இல்லாதவங்களுக்கு என்ன செய்யணும்? இதுதான் நான் சொன்னேன், இந்த சக்தியினுடைய பலம் தெரிஞ்சு செய்யணும். பெண்கள் வந்து அவர்களுடைய பலம் தெரியறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு அகில உலக மகளிர் தினம் அப்படிங்கிறது பெண்கள் எல்லாம் வாழ்க வாழ்க வளமுடன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறதில்ல. ஐ எம் ட்ரிகரிங் யுவர் பவர். சக்தின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பவர் வந்து உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுறேன். உங்ககிட்ட எந்த அளவுக்கு பவர் இருக்குது தெரியுமா? வேறு லோகத்திலேயே போய் உங்கள் கணவனை கூட்டிகிட்டு வரலாம். திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் ஆனவர்கள், குழந்தை பாக்கியம் தட்டுபவர்கள் அத்தனை பேருமே இந்த காரடையான் நோன்பை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா மூதாதையர்கள் எல்லாமே இதை பயன்படுத்தி ஜெயிச்சிருக்காங்க. நறுமண பொருட்கள், அதே மாதிரி மங்கள பொருட்கள், அதே மாதிரி. சார், என்னோட ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷனா? எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி த பாஸ். வாசனை பொருட்கள், அதே மாதிரி பூக்கள், வாசனை உள்ள பூக்கள், இதையெல்லாம் நீங்கள் சுவாமிக்கு வச்சு படைச்சு நைவேத்தியம் பண்ணி இதையெல்லாம் நீங்கள் தானம் பண்ணுங்கள். அப்படியே கோவிலில் கொடுத்துட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. அதை வாங்கி எல்லா சுமங்கலிகளுக்கும் தானம் பண்ணுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு தானம் செய்யுங்க. இதை மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு உள்ள கிரக ரீதியான தாக்கங்கள். இப்போ கூட இந்த அம்மா வந்து ரொம்ப கூச்சப்பட்டு அப்படியே நெளிகிறாங்க. ஏன்னா இது பப்ளிக் ப்ரோக்ராம் இல்லைங்களா? கணவன் மனைவி பிரச்சனை கேட்கறதுக்கு நெளிகிறாங்க. நான் சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கே போய் நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனோ தைரியம் வரும். இந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளலாம் சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. ஆகவே தான் நான் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற கோவிலில் அந்த நாகப்புற்றுக்கு நான் போக சொன்னதே எதற்காக அப்படின்னா, நாகம் வந்து பால் சாப்பிடுமா பால் சாப்பிடாத அது வேற கதை. ஆனால் காற்றை புசிக்கக்கூடியது நாகம், காற்றை புசித்து வாழக்கூடியது நாகம். அதனால்தான் உங்களுக்கு நாகப்புத்தில் எடுத்துகிட்டு போய் போடுங்கன்னு சொன்னது. ஆனால் நாகப்பாம்பு பால் குடிக்கிறதுக்காக சொல்ல, அது குடியிருக்கும் அந்த வீடு பலப்படணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் இருந்து வரக்கூடிய அந்த நீச்சு வாசனை இருக்குது இல்லைங்களா, பால், அதை வந்து அது சுவாசிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நான் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா நேரம் பத்தாது. இருந்தாலும் அதில் சொல்கிற சூட்சுமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி தான் காரடையான் நோன்பு. ஆனால் நீங்கள் ஒன்றுத்துக்கும் விளக்கம் சொல்ல முடியாதான்னு சொல்லிட்டு உங்களை மீறி உங்களுக்கு தெரியாமே நீங்கள் நிறைய விளக்கங்களை கொடுத்துட்ருக்கீங்க. நானும் நிறைய விஷயங்களை அரிதாக இங்கே வந்து உங்ககிட்ட கேள்விப்படுறேன் சார். அது நேயர்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம நம்பலாம். அதே மாதிரி அருள்வேலன் கேளம்பாக்கத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. அருள்வேலன், யாருக்காக பேச போகிறீங்க? வணக்கம், சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த். எனக்கு வந்து 11/4/1978. எத்தனை மணிக்கு? 8:15. இது யாருடைய ஜாதகம்? உங்களுதா? என்னோட ஜாதகம் சார். ஓகே. ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுப்பீங்க. உங்க பிரச்சனைக்கு முடிவெடுக்க தெரியாது. உங்க ஜாதகத்துல வந்து தொழில் மாற்றம், வருமான மாற்றம், உங்க வீட்டில் யாரோ ஒரு பெண் அகால மரணம். ஓகேயா? அதே மாதிரி உங்கள் வீட்டில் திருமண வாழ்க்கையும் அனல் மேல் பட்ட புழுவாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் இப்போதைக்கு இடமாற்றம் வருமா? என்ன தொழில் பண்ணுறீங்க சார்? நான் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கேன் சார். அதில் வந்து இடமாற்றம் வருமா, தொழில் மாற்றம் வருமானா? நிச்சயமாக வரும். எந்த ஊரில் இருக்கீங்க? சேலம் தாங்க சார், செங்கல்பட்டு மாவட்டம், பழைய மாவட்டம். வெரி குட். புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாள் மீன்கள் உள்ள குளத்துல பொறி போடுங்க. இது இந்த பொறி போடுறது அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு தானம் பண்ணுறீங்க, அன்னதானம் பண்ணுறீங்க, வஸ்திர தானம் பண்ணுறீங்க, நீர் தானம் பண்ணுறீங்க. இதை எல்லாத்த விட மிக உயர்ந்த தானம் அந்த குளத்துலேயோ ஆற்றுலையோ உள்ள மீன்களுக்கு பொறி போட்டிங்கன்னா அப்படி ஒரு பலன் கிடைக்கும். முதல்ல அதை செய்யுங்க. உங்கள் வீட்டில் அந்த இறந்த பெண்ணினுடைய சாபம் போகும், பெண் சாபம் போகும், வீட்டில் நிம்மதி வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி அருள்வேலன். அடுத்ததாக குமார் சேலத்திலிருந்து இணைஞ்சிருக்க. குமார் வணக்கம், யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கொடுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 23/5/2002. 3:40 காலையிலையா? காலையில பக்கத்துல. உங்க பொண்ணு பேர் என்னங்க? வீணாதேவி. ஓ, வெரி குட்.
எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும், எப்படிப்பட்ட படிப்பு படிக்கும், எப்படிப்பட்ட வேலைக்கு போகும், இல்லை திருமணம் பண்ணி இவன் லைஃப்பில் செட்டில் பண்ணிடலாமா, இதுவா அதுவா, இந்த வாழ்க்கையில் எப்படி முடிவு பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு தான் கூப்பிட்ருக்கீங்க. கண்ணாடி போடுற மாதிரி வந்துடும் சார், அடிக்கடி தலைவலிக்கும். ஹலோ, கண்ணாடி போடுற மாதிரி வந்துடும். ஹலோ, திருமண வாழ்க்கை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். அந்த அம்மா இப்போ ஒத்துக்குவாங்களான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஜாதகத்தில் ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் இவங்களுக்கு குரு பலனே வருது. உங்கள் வீட்டுக்கு வடக்கு பக்கமாக பையன் இருப்பான், அசல் அமையும், சொந்தத்தில் அமையறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஜூனுக்கு மேலே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். நன்றி குமார். ஓகே, காரடையான் நோன்புக்கு வந்துடுவோம் சார். காரடையான் நோன்புக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காரடையான் நோன்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷம் 3 ராஜ கிரகங்கள் மாறுது, மொத்தத்தில் 9 கிரகங்கள் மாறுது. உங்களது தாலி பலம் கூடும். மாசி சரடு பாசி படரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு பழமொழி. அதனால அந்த மாசி மாசத்துல நீங்க எடுத்து கட்டுற அந்த கயிறுக்கு அவ்வளவு பலம். அதனால தான் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட காயத்ரி மந்திரம் ஜெபிக்கணும். காயத்ரி ஜெபம் எப்படி நீங்க அன்னைக்கு செய்றீங்களோ பங்குனி மாதத்துல, அதே மாதிரி பெண்கள் இந்த நாள்ல காயத்ரி மந்திரம் ஜெபிக்கணும். நீங்க இது ரொம்ப ரகசியமான விஷயம். அந்த பெண்ணுக்கு சாவித்திரின்னு பேர் வச்சதே காயத்ரியினுடைய அம்சம் வச்சுதான். ஆகவே காயத்ரி மந்திரம் ஜெபிக்கணும், உங்க கோரிக்கைகள் நிறைவேறும். ராஜ் பகதூர் சேலத்துல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. ராஜ் பகதூர், யாருக்காக கேட்க போறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சார், என்னுடைய பொண்ணு ஆர் சுஜித்ரா, 1994 பிப்ரவரி 16 காலை 8:42. வெரி குட். எந்த ஊர்ல இருக்காங்க? சேலம். பேரு சுசித்ராவா? சுஜித்ரா, ஆர் சுஜித்ரா. ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. என்ன திருமண வாழ்க்கை பாதிக்குது, தாரதோஷம், 2 தாரதோஷம். ஏன்னா இவங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் போய் சனியும் சூரியனும் பகை பெற்று போகிறார்கள். அது அவ்வளவு நல்லதில்லை. திருமண வாழ்க்கை பாதிக்கும். ஒரு முறைக்கு 2 முறை திருமண பொருத்தம் நல்லா பார்த்து அனுபவம் உள்ள ஜோதிடர்கிட்ட அதை விசாரணை பண்ணி அந்த மாப்பிள்ளை ஜாதகம் உண்மையிலேயே அது சரியான ஜாதகம் தானான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணணும். நான் ஒரே ஒரு பரிகாரம் சொல்றேன். இப்போ இவங்க எங்க இருக்காங்க? சேலத்துல தான் இருக்காங்க. மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு. பட் குழப்பமான சூழ்நிலை. கொஞ்சம் பொறுமை வேணும் சார். உங்க மகளுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும்னு சொல்லுங்க. ஏன்னா நிதானமும் பொறுமையும் வேண்டும். தெளிவாக பேசுவாள், அற்புதமாக பேசுவாள். ஆனா ஒண்ணே ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா பொசசிவ்னஸ் ஜாஸ்தி. கரெக்டா? பொசசிவ்னஸ் ஜாஸ்தி, நேர்மையா இருப்பாங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு அப்படி முடியுமா சார்? விட்டு கொடுத்து போகணும் சார். சாவித்திரி என்ன பண்ணான்னு இவ்வளவு நேரம் நான் கதை சொல்லிட்டு இருந்தேனே, அவ கோவப்பட்டு இருந்தா கணவனது உயிர் கிடைச்சிருக்குமா? மிருத்யு லோகத்துல போன உயிரை திருப்பியும் கொண்டு வந்திருக்கான்னா அவளது பொறுமையும் நிதானமும். அவங்க அப்பா 18 வருஷம் பொறுமையா இருந்து குழந்தை பெற்றிருக்கார். பொறுமை தான் சார் வேணும். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் சரி, யூடியூப்ல திருப்பியும் இதை போடுவாங்க, உங்க மகளுக்கு போட்டு காட்டுங்க. நான் ஒரு எளிமையான பரிகாரம் சொல்றேன், அதை மட்டும் செய்யுங்க. சொல்லுங்க. சேலத்துல சின்ன கடையம்மன் வீதியில ஒரு ஆஞ்சநேய சுவாமி கோயில் இருக்கு. அந்த முகத்துல இந்த பிள்ளைக்கு தண்ணி தெளிக்க சொல்லுங்க. முதல்ல அந்த டென்ஷன் குறையும், பர்ஃபெக்ஷன் குறையும், அந்த டென்ஷன் போகும், நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். வாழ்க்கை நல்லபடியா வந்துடும், கவலைப்படாதீங்க. ஓகே சார், நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.